மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா மைன்கிராஃப்ட் கேம் பிளே தான் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தம்பி எட்ரா வண்டி என்னதுக்கு கிளம்ப போகிறோம். லாஸ்ட் டைம் நான் நதர் போர்ட்டலுக்கும் போனேன் மக்களே, ஆனால் நான் மிகப்பெரிய புத்திசாலி ஆகிட்டேன்னா அதனால ரிட்டர்ன் வந்தேன். அது நான் டைமண்ட் பிகாக்ஸ் எடுக்காமல் போயிட்டேன். எப்படி அங்கேயே மக்களே, இந்த கேம்லேயே மைன்கிராஃப்டில் ஃபாஸ்டஸ்டான பிகாக்ஸ் எது எல்லாருக்குமே தெரியும்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் முக்கால்வாசி பேர் நினைக்கிறது அது இல்லை, கன்ஃபார்ம். ஓகேவா? முக்கால்வாசி பேர் நினைக்கிறது அது இல்லை. ஆக்சுவலாக டே மைன்கிராஃப்ட்டு ஓ இப்படியா? ஓ நம்ம இப்படி போனால் தான் மேப்குள்ளேயே வருவோமா? எதில் நான் மேப்புக்கு வெளியவே போட்டிருக்கேன்னு காமிச்சிட்ருக்கு. இப்போயாவது மேப்புக்குள்ளே இருந்தேன்னா இந்த பீச் மாதிரி இருக்கு. என்னோட வீடும் கவர் ஆகும் மக்களே மேப்பில். வாங்க பார்ப்போம். என் வீட்டுக்கிட்ட போயிட்டு இங்கேருந்தே வருவோன்றேன். படா எப்படியோ மேப்பில் வந்தாச்சு. இந்த வழியாக போகிறதுக்கு பதிலாக நான் அந்த வழியாக போயிட்டு இருந்தேன் மக்களே. மேப்பை பார்த்துக்கிட்டே தான் போனோம். இந்த பக்கம் போ. மாண்ட்ரா மகனே. அச்சச்சோ அச்சச்சோ மக்களே, நான் மேப்பை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். நான் இங்கெல்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ணல. இந்த வில்லேஜ் வழியாக போகிற கேனலை கிராஸ் பண்ணி போனால் ஒரு குட்டி பீச் இருக்கும். அந்த பீச்சுக்கு மட்டும் நம்ம ரீச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். போடா. இங்கே தான் மக்களே ரூயின் போர்ட்டல் கிட்டேயே வந்துட்டோம். இந்த போர்ட்டல் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய போர்ட்டல். வீட்டிலேருந்து 6 அப்சீடியன் எடுத்துகிட்டு வரல, பரவாயில்ல. அப்சீடியன் பத்தாமலாம் போகாது. இங்கே லாவா இருக்கு, அப்சீடியன் இருக்கு மக்களே. இந்த ஸ்பானே வினோதமாக இருக்கும் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா கூத்தி போட்ட போர்ட்டல். டே ஓடிட்டல எப்படி மக்களே? அப்பாடா. இது கீழெல்லாம் ஒரு லேயர் லாவா இல்ல. இல்லை மக்களே, என்ன இது? மைன் கூட பண்ணல மக்களே நதராக்க. எப்படா இது? நான் அவ்வளோ இன்ஸ்டன்ட் பண்ணாடே நதராக்க. ஆமாம் மக்களே, நான் இப்போ டைமண்ட் பிகாக்ஸ் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேன் தேவையில்லாமல். மேக்மா வெட்டியாச்சு மக்களே. இப்போ நம்ம உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். அப்சீடியனை வெட்டிக்கோ. டக்குன்னு வெட்டுறா. என்ன மக்களே இவ்வளோ பொறுமையாக வெட்டிக்கிட்டு இருக்கான் பையன்? எத்தனை அப்சீடியன்றா உனக்கு கிடச்சிருக்கு சொல்கிறா? 4 அப்சீடியனா? ஆமாம், நான் வேற ஒரு லாவா வேற வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அது ஒரு வினோதமான மேட்ரு இருக்கு மக்களே. அது தண்ணியை ஊற்றிட்டு லாவா பிடிச்சிக்குவோம் வாங்க. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இருக்குல்ல, யார் பொறுக்கிட்டு இருப்பா? அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது.
அந்த ஐடியாவை பார்த்து மெர்சல் ஆயிடாதீங்க மக்களே. நான் மட்டும் நைட்டில் நல்லா பிரைட்டாக பார்க்குறேன்ல, எப்படின்னு உங்களுக்கு தெரியணுமோ? இல்லை மக்களே, இந்த பிளாக் வழியாக தான் நம்ம போட்டாலேயே கம்ப்ளீட் பண்ணணும். நான் அதுக்கு இப்போ இந்த அப்சைடையும் எடுத்துகிட்ருக்கேன். இந்த இது ரெண்டா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வை, இங்கே ஒன்று வை, இங்கே ஒன்று வை, இங்கே ஒன்று வை, இங்கே ஒன்று வைனா ஒரே ஒரு அப்சிடியன் போர்ட்டல் கம்ப்ளீட். நல்ல வேலை மக்களே, லாஸ்ட் பிளாக் மட்டும் மாறல. மக்களே இது வரைக்கும் யார் யாரெல்லாம் என்ன மாதிரியே தான் காரஸ்லாம் ஃபில் பண்ணுவீங்க? போர்ட்டல் கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போமா? இல்லை மக்களே, போர்ட்டலு உங்களுக்கு இப்படி பார்க்கறது எப்படி இருக்கும்? இப்போ தெரியுதா போர்ட்டலோட ஒரிஜினாலிட்டி? கரெக்டாக இருக்கா? இல்லை இல்லை, இன்னொரு பிளாக் தாளாக வரணும்ல. இன்னும் 2 அப்சிடியன் கொடுங்க பாஸ். மக்களே இப்போ போர்ட்டல் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஒர்க் பிளாங்க்ஸ் பற்றிக்கோ. இவன் பற்றிக்கிட்டான். இவன்லேருந்து அடுத்த ஒர்க் பிளாக்ஸுக்கு ஃபயர் போவான். ஏய் நெதர் போர்ட்டல்னா உங்க கூட நெருப்பு எரியுது தம்பி, நீ ஆக்சுவலாக ஆக்டிவேட் ஆகணும்ப்பா. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலே இருக்குது. எதுக்கு நான் இந்த குரலி இதை பண்ணேன்? அவ்வளோதே. இங்கே என்னடா இருக்கு? ஷார்னஸ் 3 கோல்டு. அன்பிரேக்கிங் 3 அன்பிரேக்கிங் 3 போட்டால் கோல்டன் ஹோ. பார்ப்போமா எவ்வளோ டியூரபிலிட்டின்ட்டு. 100 இவ்வளோ நேரத்துக்கு நிற்குது. கோல்டு ஹோ பலையால் தான் இப்போ அதானே பார்த்தேன். 1 2 3 4 5 6 7 8 9 பிளாக்ஸுக்கு 3 ஹெல்த்து போகுது. சேம் ஆஸ் ஐரன். கிளம் மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ தெரியும் பாரு ஆட்டோமேட்டிக்காக நான் என்னத்த சொல்கிறேங்கிறது. மக்களே லாவாலேயே வந்து செத்தேன். முடிஞ்சு.